ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 17 புதன்கிழமை, ஆடி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள். உங்களோட குல தெய்வத்துக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிவறதுக்குள்ள உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குலதெய்வ கோவிலுக்கு என்ன பொருளை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். ஆடி மாதம் வந்துட்டாலே அது ஒரு தெய்வீகமான மாதம். எல்லா வீடுகள்லையும் எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய தெருக்கள்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் கோவிலில் தினமும் விசேஷ பூஜைகள் நடக்கும். அந்தளவுக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம். ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனுக்கு எந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக வச்சு படைச்சாலும் அவங்க உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கட்டாயமானதும் கூட. இந்த ஆடி மாதத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. எந்த அம்மன் கோவிலுக்கு போனாலும் அங்கே கண்டிப்பாக கூழ் ஊற்றுவாங்க. ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கல், ஏதாவது ஒரு வெண்பொங்கல்னு சொல்லி நைவேத்தியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் யாருமே பசியோடு திரும்பி போக மாட்டாங்க. வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனோட அருளோட வெளியில் போவாங்க. அதனால தான் இந்த ஆடி மாதத்துக்கு அன்னதானம் வழங்குறதுக்கான ஒரு மாதமாகவும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆடி மாதம் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே நீங்கள் உங்கள் வழிபாடை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி பெண்கள் குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தி ஆடி மாத வழிபாட்டுக்கான உங்களோட எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஒருவேளை உங்களோட குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்தணும். உங்கள் குடும்பத்துக்குன்னு வழிபடுறதுக்கு சில பாரம்பரிய முறைகள் இருக்கும். அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில், எளிமையாக சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி தூரத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. சில பேருக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அவங்க வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ தான் கோவிலுக்கு போவாங்க. அப்படி போகிறவங்க இந்த ஒரு ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆடி மாதத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது மூலயமா வருடம் முழுக்க நீங்கள் குலதெய்வத்தை நினைக்கலனாலும் அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது வருடம் முழுக்க குலதெய்வத்தை வழங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் ஆடி மாதம் முதல் நாள் உங்கள் குலதெய்வத்துக்காக வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வீடு பக்கத்திலேயே குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் முதல் நாள் போய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். ஆனால் குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் போக முடியாது, நாங்கள் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆடி மாதத்தோட முதல் நாள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை உங்களோட குலதெய்வ கோவிலுக்காக வாங்கி வைக்கிறதுக்காக ஒதுக்கிடுங்க. பொருட்களாக வாங்கி வைக்க முடியலாலும் பரவாயில்லை, அதுக்கான தொகை எவ்வளவு வருமோ அந்த தொகையை நீங்கள் ஆடி மாதத்தோட முதல் நாளே குலதெய்வத்தை நினச்சி ஒரு உண்டியலில் போட்டு வச்சுடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அதுக்கான பொருளை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் சமர்ப்பிச்சா போதும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு மட்டும் இல்லை, தானங்கள் செய்கிறதும், அதுவும் குறிப்பாக அன்னதானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட சில பொருட்களை தான் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலில் ஆடி மாதம் முழுக்க விசேஷமாக தான் இருக்கும். அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தினமும் இல்லைனா கூட வெள்ளிக்கிழமைகளையாவது ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செஞ்சு கொடுப்பாங்க. புளி சாதமோ தயிர் சாதமோ இல்லை சர்க்கரை பொங்கலோ கூட செஞ்சு போடுவாங்க. அப்படி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாங்கல்ல, அந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை உங்களால் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ கூட உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. சர்க்கரை பொங்கல் செய்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான அரிசியையோ நெய்யோ வெல்லமோ ஏலக்காயோ முந்திரியோ ஏதோ உங்களால் முடிஞ்ச பொருட்களை இங்கே வாங்கி கொடுங்க. அதே மாதிரி புளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள், அரிசி, அதை தயார் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். உங்கள் குலதெய்வம் பக்கத்திலே இருக்கு அப்படின்னா ஆடி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளே உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் செய்யறதுக்கான ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒருவேளை குலதெய்வ கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் போக முடியல, நாங்கள் இன்னும் 2-3 வாரம் கழித்து தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த வாங்கி கொடுக்குற பொருளை கூட வாங்கி வைக்கலாம்.
அப்படி இல்லைனா அதுக்கான தொகையை நீங்கள் வாங்கி வச்சுட்டு கோவிலுக்கு என்னைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இந்த தாராளமாக அந்த பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு அங்கே கோவிலில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடி மாதம் முடியறதுக்குள்ள நீங்கள் வாங்கி கொடுத்த பொருட்களால் கண்டிப்பாக அன்னதானம் செஞ்சு அதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் 10 பேரில் 11வது ஆளாக நீங்களும் உங்கள் கையால் ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் போட்டிருக்கீங்க. அதுவும் உங்களோட குலதெய்வம் கோவிலே போட்டிருக்கீங்க. அப்போனா அதோட சிறப்பு எந்த அளவுக்கு நினச்சி பாருங்கள். இது மூலயமா குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட மனசு குளிர்ந்து போகும், அவங்க பசி தீர்ந்து போகும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்களோட குலதெய்வமும் சந்தோஷமாக இருக்கும். அது மூலயமா குலதெய்வத்தோட அருள் உங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. தாராளமாக ஆடி மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்க. உங்கள் பெண்ணுக்கு திருமண வரன் அமையணும், உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கணவருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது மாதிரி பல தனிப்பட்ட விருப்பங்கள், பல தனிப்பட்ட வேண்டுதல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்திக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே அன்னதானம் போடக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுங்க. அது மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. கோவிலில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செயல்படாமல் இல்லை பராமரிக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு போதிய பணவரவு கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் உங்கள் கையில் உபயோகமாக எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கோவிலில் ஒரு சில இடங்களில் ஃபேன் ஓடாமல் இருக்கலாம், இல்லை அங்கங்கே லைட் எரியாமல் இருக்கலாம். கோவிலுக்கு சில கோவில்களை பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றத்துக்கான அந்த விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் கூட பற்றாக்குறையாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் போதும். அதை நீங்கள் உங்களோட உபயோகமாக எடுத்துக்கிட்டு அதை வாங்கி கொடுங்க. ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு இரட்டிப்பு மடங்காக இருக்கும். நம்மளே நம்ம சேனலில் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது 1 கிலோ வெல்லம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்போம். இது தாராளமாக சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். அது நீங்கள் மற்ற மாதங்களில் போகும்போது, ஆடி மாதத்தில் போகும்போது மட்டும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், சொல்லப்போனால் உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் கையால் சில பொருட்களை அன்னதானத்துக்காக வாங்கி கொடுக்குறீங்க. இந்த வருஷம் ஆடி மாதம் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத கண்கூடாக பார்க்க முடியும். அது மூலயமா பயன்பெறக்கூடிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு இதோட மகிமையை சொல்லி அவங்க ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு ஏதாவது வாங்கி தர அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.